தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேர்தல் நடக்கும் போதெல்லாம் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக மேலும் சில தரவுகளை வெளியிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு தொடர்பாக எதிர்காலத்தில் பெரிய அளவில் ஆதாரங்களை வெளியிடுவேன். இனிமேல்தான் ஹைட்ரஜன் குண்டு வர உள்ளது என்று ராகுல் காந்தி விளக்கம். காங்கிரஸ் எங்கெல்லாம் வலிமையாக உள்ளதோ அங்கெல்லாம் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் நீக்கம். தனிநபராக அல்லாமல் மென்பொருள் மூலம் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக ராகுல் புகார். ராகுல் கூறிய குற்றச்சாட்டுகள் தவறானவை, அடிப்படை ஆதாரமற்றவை. எந்த வாக்காளரையும் ஆன்லைன் மூலம் நீக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் விளக்கம். காசாவில் நடக்கும் பயங்கரவாதத்தை உடனே முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்தபோது முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை. கர்ச்சீஃப் வைத்து முகத்தை துடைத்ததை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக பழனிசாமி குற்றச்சாட்டு. வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. கரூர் கூட்டத்தில் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல. அதிமுக விவகாரத்தில் அமித்ஷா தலையீடு இல்லை என பழனிசாமி திட்டவட்டம். உட்கட்சி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்லவில்லை என்றும் விளக்கம். உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்கிறது, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சு பேசுறாரு, அவர் அழைச்சு பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டு பொய் பேசி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் நீட் விவகாரத்தில் பேசுவதெல்லாம் பொய். உதயநிதி சொன்ன நீட் ரகசியம் என்னவானது என்று பழனிசாமி கேள்வி. 4 ஆண்டு காலமாக நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அந்த இளைஞர்களை ஏமாற்றி 25 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிவிப்பால் இழந்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டார். பேசும்போது சொன்னார், எல்லாத்திலையும் வந்திருக்குது. ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர் டிடிவி தினகரன். பிள்ளை பிடிப்பவர் போல தினகரன் செயல்பட்டார் என பழனிசாமி குற்றச்சாட்டு. முகமூடி அணிஞ்சிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா, நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர. அதுவரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே வரல. முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி தான். அவரை முதல்வராக்க பாடுபடுவோம். தனது சொந்த சம்பாத்தியத்திற்கும் கணக்கு காட்ட வேண்டியிருப்பதாக அண்ணாமலை ஆதங்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். நான் சொந்தமாக நான் சம்பாதிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்.
அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிகளை வகுக்க வேண்டும். விஜயின் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் மக்கள் நீதி மய்யத்தின் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் ஆலோசனை. நெல்லையில் கார் பேனட்டில் இருசக்கர வாகன ஓட்டியை இழுத்துச் சென்ற காவல் உதவி ஆய்வாளரின் செயலால் அதிர்ச்சி. அத்துமீறி நடந்து கொண்டதற்காக சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திய பின் 30க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நடுக்கம், காய்ச்சல். பாதிப்பை அடுத்து குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு அதிகாரிகள் தடை விதிப்பு. டிவி சேனல்களைப் போலவே யூடியூப் செய்தி சேனல்களுக்கு லைசென்ஸ் பெறுவதை கட்டாயமாக்க கர்நாடக அரசு முடிவு. விதிமுறைகளை பின்பற்றாத யூடியூப் சேனல்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் திட்டம். வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கம் வந்த ஹில்சா மீன்கள். நவராத்திரி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் களை கட்டிய கொண்டாட்டங்கள். பன்னிரண்டு ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் 2253 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக புகார். அமேசான் காடுகள் அழிப்புக்கு எதிராக போராடியவர்கள் என தன்னார்வ அமைப்பு ஆய்வறிக்கை. வடகொரியாவில் ஆங்கில வார்த்தை பயன்பாடுகளுக்கு தடை. அதிபர் கிம் ஜாங் உன்னின் புதிய உத்தரவால் மக்கள் குழப்பம்.